கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவள் என்கிற ஒரு சாட்சியை நாம் பெறுகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும்போது நமக்கான ஆசீர்வாதங்களும் பிரதிபலங்களும் ஏராளமாய் தாராளமாய் கடந்து வரும். தேவனுடைய அன்பு உறவுகளே, இயேசுவின் நாமத்திலே உங்களை மனதார வாழ்த்துகிறேன். ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாராக. 1 தெசலோனிக்கேயர் 1:5 நாங்களும் உங்களுக்குள்ளே இருந்த போது உங்கள் நிமித்தம் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தோம் என்று அறிந்திருக்கிறீர்களே. பிரியமானவர்களே, நம்முடைய வார்த்தைகளை விட வாழ்க்கை அதிகமாக பேச வேண்டும். நாம் யார், நாம் எப்படிப்பட்டவர்கள், என்ன குணாதிசயத்தை கொண்டவர்கள், நமக்குள்ளே யார், இதெல்லாம் நம்முடைய கிரியைகள் பேசுகிறதாய் காணப்படுகிறது. ஆகவே கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நான் அதை செஞ்சேங்க, இதை செஞ்சேங்க, அதை அச்சீவ் பண்ணேன், இதை அச்சீவ் பண்ண, அதெல்லாம் கிடையாதுங்க. கிரியைகள் எப்படியாக இருக்கிறது? ஒரு சாட்சி நிறைந்த வாழ்க்கை. என்ன சாட்சி தெரியுங்களா? கிறிஸ்துவள், கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவள் என்கிற ஒரு சாட்சியை நாம் பெறுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும்போது நமக்கான ஆசீர்வாதங்களும் நமக்கான பிரதிபலங்களும் ஏராளமாய் தாராளமாய் கடந்து வரும். நீங்களும் நானும் கிறிஸ்துவை பிரதிபலிப்போம், கிறிஸ்துவினால் ஆசீர்வதிக்கப்படுவோம். God bless you.